மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி அடைஞ்சிருக்கோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் தினந்தோறும் குறிப்பாக டான் டிவியால் ஏழு மாணவர்களுடைய வரலாறு பாடங்கள் தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் நிறைய மாணவருடைய வேண்டுகோளுக்கிணங்க ஐரோப்பிய வரலாறு கடந்த கால வகுப்பிலிருந்து பார்த்துன்னு வருகின்றோம். அதுவும் ஐரோப்பிய வரலாறு என்னும் போது நாங்கள் நிறைய பாட அலகுகளோடு இணைந்து தான் இந்த ஐரோப்பிய வரலாறு தொடர்பான விடயங்களை பார்த்துனாங்க. குறிப்பாக நாங்கள் பார்த்துனாங்க நிறைய வகுப்புகளில் மானிய முறை, மறுமலர்ச்சி, தேசிய அரசுகள், நாடுகாண் பயணங்கள், மத சீர்திருத்தங்கள், அதோட கைத்தொழில் புரட்சி, உலகமா யுத்தம் என்று பரந்துபட்ட ஒரு பாடப்பரப்பை நாங்கள் இதில் பார்த்தோம். அதனுடைய ஒரு பாடப்பரப்புக்கு உள்ளடக்கியாகத்தான் நாங்கள் கடந்த கால வினாக்களை பார்த்து நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று பார்க்க போகிறோம். ஆகவே கடந்த கால வினாக்கள் என்பது கட்டாயம் எந்த ஒரு பரீட்சைக்கும் கடந்த கால வினாக்கள் வந்து கட்டாயம் செய்ய வேண்டும். ஏன்னால் கடந்த கால வினாக்கள் கூடத்தான் நாங்கள் படித்து கேட்டவங்க கேள்வி வந்திருக்கிறதா, அதில் படித்து தாண்டி பரீட்சை வந்திருக்கின்றதா, முக்கியமாக ஒரு சில பரீட்சைகளில் கேட்ட கேள்வியை திருப்ப கேட்பாங்க, அப்படியும் வந்திருக்கின்றது. அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இந்த கடந்த கால வினாக்கள் எவ்வாறு இலவாக இருக்குது இல்லை கடினமாக இருக்குன்னு முடிவு கொள்ளலாம். அதன் அடிப்படையில் நாங்கள் 2018ஆம் ஆண்டுக்குரிய ஐரோப்பிய வரலாறு ஏழு வினாத்தால் பார்த்து கொண்டு இருக்கட்டும். அதன் அடிப்படையில் பகுதி ஒன்றில் பாருங்கள் 26வது வினா பார்க்க போகிறோம். 26ஆம் வினா பாருங்கள். பின்வருபொருள் எதென்ஸின் ஆட்சியாளர்? உங்களுக்கு தெரியும், சோழன், பெரிக்கிளிஸ், செரக்ஸ்டஸ், ஹெனிபஸ். இதில் பொருந்தக்கூடியதாக நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் மாணவர்களே. பொருந்தக்கூடிய விடையை தெரிவு செய்ய வேண்டியது எங்களுடைய நோக்கம் இருக்கிறவர்கள் விட பாருங்கள், கேள்வியை பாருங்கள். பகுதி ஒன்று என்பது டக்கு டக்குன்னு விரிவாட்சி போகணும். அப்போ தான் நாங்கள் பகுதி 2க்குரிய நேரத்தை நாங்கள் பகுதி 2 எடுத்து பகுதி 1 எடுத்து பகுதி 2 அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் கவனித்து எடுத்துக்கணும். பகுதி 2 செய்கிறதுக்கு நிறைய டைம் தேவைப்படுனால் நாங்கள் பகுதி 1 விரைவாகவும் சரியான விடையளிப்பதன் மூலம் தான் வெகுவாக செய்து போனால் அது டைமை மிச்சம் முடித்து நாங்கள் பகுதி 2க்கு இலவான முறை செய்து பூரணமாக விடை எழுதலாம். பாருங்கள், பின்வருவோரில் எதென்ஸின் ஆட்சியாளர்? சோழன், செரக்சஸ், பெரிக்கிளிஸ், ஹெனிபஸ். இதில் பாருங்கள், பெரிக்கிளிஸ் என்பது சரியாக பாருங்கள். அது வந்து அறிவுறுத்தலை பாருங்கள். இந்த அறிவுறுத்தல் முக்கிய பாருங்கள். ஏயும் பியும் சரியென்றால் 1 இட வேண்டும், பியும் சி சரியென்றால் 2 இட வேண்டும், சியும் டி சரியென்றால் 3 இட வேண்டும், ஏயும் சி சரியென்றால் 4 இட வேண்டும், ஒரு விடை மட்டும் அல்லது 2க்கு விடை சரியென்றால் 5 இட வேண்டும். இவ்வாறு தரப்படுது. பாருங்கள் பின்வருவோரில் எதென்ஸின் ஆட்சியாளர்? பெரிக்கிளஸ் பெறக்கூடியது. அடுத்து செரக்சஸ் பெறக்கூடியது. பியும் சியும் பெறக்கூடியவரை பாருங்களே. பியும் 2 விட 2ஆம் நம்பர் நாங்கள் புள்ளி கூட வேண்டும். எப்போதும் விடைகளை நீங்கள் புள்ளி அறையுள்ள ஒரு பிரக்கரைக்குள்ள புள்ளி அந்த இலக்கத்தை போட வேண்டும். அதான் உங்களுக்கு அறிவுறுத்தல். அடுத்த பாருங்கள், பின்வருவோரில் உரோம பேரரசர்கள் யாவர்? ஜூலியஸ் சீசர், பொம்பே, ஆகஸ்டஸ், தியோடோசியஸ். பாருங்கள், ஜூலியஸ் சீசர் வரப்போது, தியோடோசியஸ் வரப்போகுது. அப்போ ஏயும் டியும் சரி பாருங்கள், ஏயும் டியும் வந்து ஏயும் டியும் அப்படி. அப்போ தியோடோசியஸ் என்பது பாருங்கள், ஆகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர், ஆகஸ்டஸ் சீசர். அப்போ ஏன் சி வரப்போகுது? அப்போ 4 இலக்க 4 அப்படி படிச்சிருப்பீங்க. குறிப்பாக அந்த ஐரோப்பிய நாகரிகங்களில் 2 நாகரிகம் மிகவும் புகழ் வாய்ந்ததும் பழமையான நாகரிகம். ஒன்று கிரேக்க நாகரிகம், மற்றது உரோம நாகரிகம். இந்த 2 நாகரிகத்திலேயும் சிறப்பான முறையில் அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை, இலக்கியம், விஞ்ஞான, மருத்துவம் என்று பலதரப்பட்ட, குறிப்பாக அறிவியல் கூட நிறைய பலதரப்பட்ட விடயங்கள் எல்லாம் எழுச்சி பெற்று மிகவும் ஐரோப்பாவில் பழமையான நாகரிகம் எழுச்சி நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகமும். அது பிறகு கிரேக்க நாகரிகத்தின் வீழ்ச்சியானதால் உரோம நாகரிகம் தோற்றம் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே நீங்கள் கட்டாய கிரேக்க உரோம நாகரிகத்தை படித்து வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால்
கிரேக்கம் அல்லது உரோம் ரெண்டில் ஒன்று கடந்த கால வினாக்களுக்கு அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள். அப்போ நீங்கள் ஆழமாக ஒரு இப்பவே கற்றுவிட்டு இருந்தால் தான் நீங்கள் ஏனைய பாடங்களை இலவ கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். குறிப்பாக அடிக்கடி வரக்கூடிய பாடங்களை நீங்கள் கற்று வச்சிருந்தால் எப்பயாவது இருந்து வார பாடங்கள் அல்லது சுயசான பாடங்கள் நாங்கள் புற படித்துக்கொள்ளலாம். கட்டாயம் பெறக்கூடிய பாடங்களை முன்னிலைப்படுத்தி படிச்சுக்கொண்டு தான் நீங்கள் புள்ளிகளை சிறப்பாக பெறக்கூடிய இருக்கும். ஆகவே கிரேக்க நாகரிகமும் உரோம நாகரிகமும் அடிக்கடி வந்திருக்கு, நீங்கள் அதை முன்னிலைப்படுத்த வேணும். அடுத்த பாருங்கள், பின்வரும் கூட்டுகளில் மானிய முறைமை தொடர்பான சரியான கூட்டு அல்லது கூட்டுகள் அவை. பாருங்கள், இடைக்கால ஐரோப்பாவில் நிலவிய அரசியல் சமூக பொருளாதார முறைமை மானிய முறை என அழைக்கப்படுகின்றது. மானிய பொருளாதாரம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. மானிய அரசுகளில் வலிமையான மத்திய அரசாங்கம் காணப்படும். மன்னர்களிடம் வலுமிக்க நிலையான இராணுவம் அமைந்திருந்தது. பாருங்கள், இடைக்கால ஐரோப்பாவில் நிலவிய அரசியல் சமூக பொருளாதார முறைமை மானிய முறை என அழைக்கப்படுகிறது. இடைக்காலத்தில் அரசியல் சமூக பொருளாதார முறைமையாக மானிய முறையாக சரியாக ஒட்டு. மானிய முறை பொருளாதார விவசாய அடிப்பாக கொண்டு சரியாக ஒட்டு. மானிய முறை அரசுகளில் வலிமையான மத்திய அரசாங்கம் காணப்படும் பிழையாக ஒட்டு. மன்னர்களிடம் வலிமிக்க நிலையான இராணுவம் அமைந்திருந்த பிழையாக ஒட்டு. அப்போ ஏயும் பியும் சரியான அவர்கள் ஏயும் பியும் சரியான அவர்கள் ஒன்றிட வேண்டும். அவர்கள் மானிய முறை மானிய முறை என்றால் நிலம் அதனுடைய உரிமை அதன் அடிப்படையாக கொண்ட முறை மானிய முறை. மானிய முறை கட்டமைப்பில் மன்னன் இருப்பான், அதுக்குள்ள செல்வந்த நில உடைமையாளரான பிறவுக்கள் இருப்பினும் அதுக்குள்ள பொதுமக்கள் இருப்பினும் அவை பொதுமக்கள் பிறவுக்கு சொந்தமான நிலங்களில் அடிமை முறையான விவசாயங்களை செய்ய வேண்டும். தாங்கள் செய்ய விவசாயத்தில் அல்ல தாங்கள் செய்கிற வருமானத்தில் பிறவுக்களுக்கும் திருச்சபைமார்களுக்கும் மன்னனுக்கும் வரியாக கொடுக்க வேண்டிய கடமையாக இருக்கின்றது. அவரோட பிறவுக்கள் அடிமைகளை துன்புறுத்தி வரியார விட்டு தாங்கள் சுக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இங்கே மன்னனுடைய அதிகாரம் இல்லாமல் இருக்கும். மன்னனுக்கு தனித்துவமான படைகளோ அல்லது இராணுவமோ அல்லது நிர்வாகமோ இருக்காது. மன்னன் தான் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் பிரதேச ஆட்சியாளராக விளங்குவார். அந்தந்த பிரதேசங்களில் வாழ்கிற பிறவுக்கள் மக்களை அடிமைப்படுத்தி சுய பொருளாதார செய்விப்பார்கள். அவை அதோட இங்கே கிறிஸ்தவ சமயத்துடைய மேலாக்கியம்தான் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்றது. இதால் தான் மானிய முறை நாங்கள் 2 காலம் சொல்லுவோம். ஏனென்றால் கிரேக்க ரோம நாகரிக காலத்தில் அரசியல் பொருளாதாரம் சமயம் கலை இலக்கியம் விஞ்ஞானம் அறிவியல் என்று ஏகப்பட்ட துறைகள் வளர்ச்சியடைந்து ஒரு சிறந்த ஒரு நாகரிக பண்புகளை நாங்கள் கிரேக்க ரோம நாகரிகத்தை காணலாம். ஆனால் குறிப்பாக மானிய முறை தோட்டத்தின் அடிப்படையில் அரசியலோ பொருளாதாரமோ சமயமோ கலையோ இலக்கியமோ எதுவுமே வளர்ச்சி அடையாதே காணலாம். அதனால் நாங்கள் மானிய முறையை நாங்கள் 2 காலம் என்று சொல்லுவோம் என்று பார்த்தோம். 2 காலம் சொல்லுவோம். குறிப்பாக பாருங்கள், அதன் அடிப்படையில் ஏயும் பியும் சரியாக விட 2 பேராக போட்டது இலவானது. அடுத்த பாருங்கள் பின்வருவற்றுள் எதிர்மத சீர்திருத்தத்தின் பிரதான மூலங்கள் இவை. எதிர்மத சீர்திருத்த பிரதான மூலங்கள் பாருங்கள் ஜெர்மனியில் இருந்து லூதரன் திருச்சபை, ஜேசு சபை, ட்ரென்ஸ் கவுன்சில், கத்தோலிக்க சங்கம். பாருங்கள், பின்வருவற்றுள் எதிர்மத சீர்திருத்தத்தின் பிரதான மூலங்கள் இவை. பாருங்கள், ஜெர்மனியில் இருந்து லூதரன் திருச்சபை, ஜேசு சபை, லூதரன் திருச்சபை, ஜேசு சபை, ட்ரென்ஸ் கவுன்சில், கத்தோலிக்க சங்கம். அப்போ ட்ரென்ஸ் கவுன்சில் ஏஎம்சி பாருங்கள் குறிப்பாக ஏஎம்சி பாருங்கள் 4 வரப்போ ஏஎம்சி பாருங்கள் 4 வரப்போ 4. அடுத்த 30 பாருங்கள் 30 அப்படி படிச்சிருப்பீங்க. 30 பார்க்கும்போது கவனிங்க படிச்சிருப்பீங்க. மத சீர்திருத்தம் ஐரோப்பாவில் ஆரம்பத்தில் கத்தோலிக்க மதம் எனப்படுகின்ற ஒரு கிறிஸ்தவ பிரிவு மட்டும்தான் ஆரம்பத்தில் காணப்பட்டதாகவும் ஒரு காலப்போக்கில் கத்தோலிக் காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் முகமாக மார்ட்டின் லூதர், உல்லு சுவிங்கிலின், ஜோன் கஸ் போன்ற சமய சீர்திருத்தவாதிகளால் சமய சீர்திருத்தம் ஏற்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலான பிற்காலத்தில் மார்ட்டின் லூதரால் விட்டம்பெர்க் தேவாலயத்தில் குறிப்பாக விட்டம்பெர்க் தேவாலயத்தில் 95 வினாக்களை எழுதி சம்பவத்தூடாக மத சீர்திருத்தம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே மத சீர்திருத்தம் என்பது ஐரோப்பாவில் ஏற்பட்ட முக்கிய அணுகுகள். அதன் அடிப்படையில் பிற்காலத்தில் கத்தோலிக்கத்திலிருந்து புரட்டஸ்தாந்து, ஆசி, நுண்ணாசி என்று நிறைய சமய பிரிவுகள் தோற்றம் பெறுவதற்கு இது அடிப்படை அமைந்த நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
பாருங்கள் மத சீர்திருத்தம் எதுவ சீர்திருத்தம் மத சீர்திருத்தம் என்பது ஜெர்மனி பிறகு பிரான்ஸு குறிப்பாக பிரித்தானியா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் தோற்றமிட்டதாகவும் அது பிறகு எதிர்ம சீர்திருத்தம் கூட ஜெர்மனியில் தோற்றம் பெற்று பிறகு பிரான்ஸு பிரித்தானியா போன்ற நாடுகளிலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்மை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பாருங்க பின்வரும் கூற்றுகளில் பனிப்போர் குறித்த சரியான கூற்றுக்களை உங்களுக்கு தெரியும். பனிப்போர் ஐரோப்பாவில் பனிப்போர் என்பது முக்கியமாக உண்டு. உங்களுக்கு தெரியும் முதலாம் உலக யுத்தம் 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் தான் நடைபெற்றது. முதலாம் உலக யுத்தம் 1914 தொடக்கம் பாருங்கள் 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் தான் முதலாம் உலக யுத்தம் ஐரோப்பாவில் இடம்பெற்றதாம். முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு மீண்டும் ஒரு யுத்தம் இடம்பெறக்கூடாது என்பதற்காக தான் சர்வதேச சங்கம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் பனிப்போர் உங்களுக்கு தெரியும். பனிப்போர் என்பது ஐரோப்பாவில் இடம்பெற்ற ஒரு மூன்றாவது தரமான ஒரு அணி உருவாக்கம். 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் தான் முதலாம் உலகத்தில் இடம்பெற்றது. அந்த முதலாம் உலகத்தில் ஏற்பட்ட உயிரழிவுகள் சொத்தழிவுகள் மற்றும் உடைமை அழிவு காரணமாக மீண்டும் ஒரு யுத்தம் ஒன்று ஐரோப்பாவில் ஏற்படக்கூடாது என்பது மட்டுமில்லாமல் ஆகவே இந்த 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் உலக அரங்கில் இடம்பெற்றதான் முதலாம் உலக யுத்தம். அந்த முதலாம் உலகத்தில் ஏற்படுத்த அழிவு அதனுடைய சொத்தழிவு உடைமை அழிவுகளை கருத்து கொண்டும் நாடுகளில் பல நாடுகள் அழிவடைந்திருக்கின்றது. அது வெற்றி பெற்ற நாடுகளுக்கு அழிவு குறைவாக இருந்தாலும் தோல்வி அடைந்த நாடுகளுக்கு பாரிய ஒரு அழிவை கொடுத்ததான் முதலாம் உலக யுத்தம். அது பிறகு அப்படி யுத்தம் இடம்பெறக்கூடாது என்பதற்காண்டி தான் சர்வதேச சங்கமானது பல நாட்டு தலைவர்கள் குறிப்பாக ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி பிரித்தானிய பிரதமர் பிரான்ஸ் பிரதமர் ரஷ்யா ஜனாதிபதி போன்ற பல நாட்டு தலைவர்களால் உருவாக்கப்பட்டது சர்வதேச சங்கம். ஆனால் சர்வதேச சங்கம் உருவாகி 20 வருஷமாக உலக அரங்கில் எந்த ஒரு யுத்தமும் இடம்பெறவில்லை சொல்லப்படுகிறது. ஆனால் 20 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு யுத்தம் ஒன்று ஏற்பட்டது. அதுதான் 2ஆம் உலகம் சொல்லுவோம். குறிப்பாக 1939 தொடக்கம் கவுனிங்கள் 1939 தொடக்கம் 1945 வரையான காலகட்டங்களால் இந்த 2ஆம் உலக யுத்தம் உலக அரங்கில் இடம்பெற்றது. இது முதலாம் உலக யுத்தத்தை விட பாரிய அளவிலான அழிவுகளை உலக அரங்கில் ஏற்படுத்துகின்றது. இதனால் பாரிய அளவிலான அழிவுகள் ஏற்பட்ட அடிப்படையிலான நாடுகளுடைய சொத்தழிவு ஏற்பட்டுகின்றது, உயிரழிவு ஏற்படுகின்றது. குறிப்பாக ஜப்பான் நாடானது குறிப்பாக அணு ஆயுத போரால் பாதிக்கப்பட்டு அதிலும் ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்காவில் 2 அணு கொண்டு வீசப்பட்ட ஊடாக பல அழிவுகள் ஜப்பானிலே ஏற்படுகின்றது. அதோட பல நாடுகளுடைய தொழில்நுட்ப சாதனங்கள் தொழில்நுட்ப கருவியெல்லாம் அழிவடைந்திருக்கின்றது. இப்படி ஒரு அழிவினை உலகத்தில் ஏற்படக்கூடாது, 2ஆம் உலகத்தை போல இனியொரு அழிவு உலகம் போல ஏற்படக்கூடாது என்பதை மையப்படுத்தினால் மீண்டும் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுக்கு பேர் தான் ஐக்கிய நாடுகள் சபை. 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாகவும் பல நாட்டு தலைவர்களுடைய ஒத்துழைப்போடு உருவாக்கப்பட்டிருக்காகவும் நாடுகளுடைய சமாதானத்தையும் ஒரு நட்புறவையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்பும் முகமாக இது உருவாக்கப்பட்டதாகவும் இது உருவாகினதன் மூலம் பலதரப்பட்ட கிளை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, நம்பிக்கை பொறுப்பு சபை, சமூக பொறுப்பு சபை என்று செயலகம் என்று 6 கிளை தாவனங்களை கொண்டிருக்க மட்டுமில்லாமல் யூனிசெஃப், யுனெஸ்கோ, IMF, அதோட உலக சுகாதார WHO இப்படி பல்வேறு கிளை துணை நிறுவனங்களையும் கொண்டிருந்த மூலம்தான் ஐக்கிய நாடு சபை இப்போ கூட இயங்கி கொண்டு வருகின்றது. ஐக்கிய நாடு சபை உருவாக்கப்பட்டாலும் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சாப்படாது பிரித்தானிய பிரான்ஸும் உலக வல்லரசு நிலை இழக்குது. ஏன்னு சொன்னால் பிரித்தானிய பிரான்ஸும் நேரடியாக இந்த யுத்தத்தில் பங்கு பெற்ற மூலம்தான் அந்த நாடுகளில் பாரிய அளவிலான உயிரழிவுகளும் சொத்தழிவு ஏற்பட்டது. குறிப்பாக பிரித்தானியாவில் வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த யுத்தத்துக்கு தலைமை வாங்கி மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி தான் போரில் ஈடுபட்டு ஜெர்மனியை தோல்வியடை செய்து வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்றாலும் அந்த நாட்டிலே பல அழிவு ஏற்பட்டது. அதனால் பிரித்தானியா பிரான்ஸ் எல்லாம் உலக வல்லரசு நிலையிலிருந்து விலகி
போரில் மறைமுகமாக பங்கு பெற்றின அல்லது அழிவுகள் குறைவான ஏற்பட்ட அமெரிக்காவும் ரஷ்யாவும் உலக வல்லரசானது. குறிப்பாக அமெரிக்கா தலைமையாக கொண்ட அல்ல அமெரிக்காவை அமெரிக்கா என்ற நாட்டை முன்னிலைப்படுத்தி முதலாளித்துவமும் சமூடமை என்ற ஒரு கொள்கையை மையப்படுத்தி ரஷ்யாவை தலைமை கொண்ட ஒரு குரூப்பு உருவாக்கப்பட்டது. உருவாக்கி அமைதியான முறையில் தங்களுடைய நாட்டை வளப்படுத்துவதற்காண்டி ஒரு போட்டி போட்டுக்கொண்டு செய்யப்படுது. இப்படிப்பட்ட பனிப்போர். இந்த பனிப்போர் என்பது ஆயுதம் இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் நாடுகளிடையில் வர்த்தக ரீதியாகவும் தங்கள் நாட்டை பலப்படுத்துவதற்காகவும் இந்த போர் இடம்பெறுவதாகும். அவை பனிப்போர் தொடர்பாக தான் இப்போ கேள்விக்கப்படுகிறது. பாருங்கள் பின்வரும் கூட்டுகளை பனிப்போர் குறித்த சரியான கூற்று அது குறுகளவை. பாருங்கள், ஐக்கிய அமெரிக்க நாடுகள் சோவியத் யூனியன் தலைமை தாங்கி 2 அதிகார அணிகளுக்கிடையிலே இருந்த கருத்தியல் அரசியல் ராஜேந்திர ரீதியிலான போராட்டமே பனிப்போர் எனப்படும். பாருங்கள், ஐக்கிய அமெரிக்க நாடுகள் சோவியத் யூனியன் ரஷ்யா தலைமை தாங்கி 2 அதிகார அணிகளுக்கிடையே இருந்த கருத்தியல் அரசியல் ராஜேந்திர ரீதியிலான போராட்டமே பனிப்போர் ஆகும். சரி, 1949 வட அத்லாந்திக் ஒப்பந்த நாடுகளின் அமைப்பு உருவாக்கம் பிழையான கூற்று. 1955 வார்ஷோ ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டவை. 1989 பனிப்போர் முடிவிட்டதாகவும் பொதுவாக கருதப்படுகின்றன. அப்போ இது சரி. பிறகு டி பெறக்கூடிய ஒரு விஷயம்தான். என்றால் காலப்பகுதி இந்த இந்த 2 முகாம் உருவாக்கப்பட்டதாக காலப்பகுதி இது கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அப்படியே பார்க்கணும். அப்படியே பாருங்க மாணவர்களே, சரியாக டியும் கிட்டத்தட்ட சரியாக பாருங்கள் சரியாக இருக்கின்றது. பாருங்கள் சரியாக இருக்கிறது. அடுத்த பாருங்கள் சி சரியாக பாருங்கள் ஏயும் சியும் சரியண்டா பாருங்க மாணவர்களே, ஏயும் சியும் சரியண்டா பாருங்கள். 4 பிறப்பு இலவான ஒரு விடை. பனிப்போர் தொடர்பாக நீங்கள் ஒரு ஆறாக படிச்சிருப்பீங்க. அப்போ அடுத்த பாருங்கள் அடுத்த கட்டம். இப்போ நான் பார்த்தது ஏ தொடக்கம் டி வரையான ஒரு ஆங்கில எழுத்து ஊடாக 4 தரப்பு தரப்பட்டிருக்கின்றது. சோடி அடிப்படையில் எந்த சோடி பொருந்தும் அதில் எந்த கூற்று பொருந்தும் என்று பார்த்தா நான் இப்படி போட்டுறாங்க. அடுத்த பாருங்க வேறு பாருங்கள் 31 தொடக்கம் 35 வரை ஒவ்வொரு வினாவிலும் ஒரு தலைப்பிற்கு 5 விடையை தரப்பட்டுள்ளன. 5 விடை தரப்பட்டுள்ளது. அவற்றில் ஒன்று உரிய தலைப்புடன் ஒன்று பொருந்தாதான். அதனை தெரிவு செய்து அந்த இலக்கத்தை அடைப்புக்குள் இட வேண்டும். ஈஸி பாருங்க. வடமணிகள் ஓயில் செய்த மெத்தட் தான் இந்த மெத்தட். பாருங்கள், கைத்தறி புரட்சி காலத்தில் பிரதான கண்டுபிடிப்புகள் காற்றாலை, பறக்கும் சட்டில், நுண்ணூக்கும் எணி, நீர்ச்சட்டம், நீராவி இயந்திரம், பிரான்சிய புரட்சியுடன் தொடர்புடைய முக்கிய நிகழ்வுகள். பாருங்கள், டென்னிஸ் மைதான சத்தியம், குறிப்பாக அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி பாருங்கள், கைத்தறி புரட்சி காலத்தில் பிரதான கண்டுபிடிப்பு. பாருங்கள், காற்றாலை பிரதான கண்டுபிடிப்பு. காற்றாலை, பறக்கும் சட்டில், நூநூக்கும் எணி இயந்திரம், நீராவி இயந்திரம், நீர்ச்சட்டம். இதற்கு பறக்கும் சட்டில் எழுதுகிறோம். அது போல 2ஆம் விட புள்ளியா 2ஆம் நம்பர் இதுக்கு விட்டால் போதுமா 2ஆம் விட. அடுத்த பாருங்கள் 32 பாருங்கள், பிரான்சிய புரட்சியுடன் தொடர்புடைய முக்கிய நிகழ்வுகள். பாருங்கள், முக்கிய நிகழ்வுகள் பாருங்கள் டென்னிஸ் மைதான சத்தியம், போஸ்டன் தேனி விருந்து, பஸ்டியில் கைப்பற்றப்பட்டவை, மனிதனதும் குடிமக்களது உரிமை பிரகடனம், 14 லூஜியின் சிறைச்சேதம். பாருங்கள், பிரான்சிய புரட்சியுடன் தொடர்புடைய முக்கிய நிகழ்வுகள். பாருங்கள், டென்னிஸ் மைதான சத்தியம், இது சரியான கூற்று. போஸ்டன் தேனி விருந்து, அது அமெரிக்க சுதந்திர போர். போஸ்டன் தேனி விருந்து என்பது அமெரிக்க சுதந்திர போர் சம்பந்தப்பட்டது. ஒரு தெரியும். குறிப்பாக பஸ்டி சிறைச்சாலை கைப்பற்றப்பட்டது பிரான்சிய புரட்சி. மனிதனது குடிமக்களது உரிமை பிரகடனம் சரியாக கூற்று. 14 லூஜி சிறைச்சேதம், இது சரியாக கூற்று. அப்போ போஸ்டன் தேனி விருந்து பொருந்தாது. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் ஏற்பட்ட 2 புரட்சி முக்கியமானது. குறிப்பாக பிரான்சிய புரட்சி, அதோட பிரான்சிய புரட்சி ஐரோப்பாவில் இடம்பெற்றிருக்கின்றது. அங்காட பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலே இந்த புரட்சி இடம்பெற்றிருக்கின்றது. அது ரஷ்யா புரட்சி சொல்லுவோம். அப்போ உலக அரங்கில் பல்வேறுபட்ட உரிமைகளுக்காகவும் நில உரிமை மற்றும் வாழ்வாதார உரிமை, சுதந்திரமான வாழ்வு வேணும், அடிமைமுறை நீக்கப்பட வேண்டும் என்று காலங்காலமாக பல்வேறு இனத்தவர்களால் இந்த போராட்டம் புரட்சியாக வெடித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஐரோப்பாவில், குறிப்பாக ஐரோப்பாவை தாண்டி அமெரிக்காவில் 1772 தொடக்கம் 1783 வரையான குறிப்பாக 11 வருஷம் காலப்பகுதியில் அமெரிக்கா புரட்சி ஏற்பட்டது. குறிப்பாக அமெரிக்கா வாழ்ந்த பழங்குடியின இன மக்கள் அமெரிக்காவுடைய கட்டுப்பாடிலிருந்து தாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று காண்டி
புரட்சி ஈடுபட்டு அமெரிக்க வடகுடியின மக்கள் பிரித்தானிய ஆளுகையிலிருந்து சுதந்திரம் பெற்ற நிகழ்வுதான். உலகத்தில் பல நாடுகள் பிரித்தானிய காலத்திலிருந்து சுதந்திரம் எண்ணத்தை தோற்றுவித்ததாக பார்த்துக் கொள்ளக்கூடிய இருக்கின்றது. அது பாருங்கள் பிரான்சிய புரட்சி 1789ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற முடியாட்சிக்கு எதிராக குறிப்பாக பூன்போன் வம்சம் 14ஆம் நூற்றி 14ஆம் நூற்றி போன்ற மன்னனுடைய கொடூர ஆட்சியும் அவர்கள் ஆட்சி செய்யும் போது சட்டம் நிர்வாகம் நீதி போன்ற துறைகளிலே தங்களுடைய கட்டுப்பாடுகளை வச்சுக்கொண்டு தாங்களே அரசென்றும் தாங்கள் கடவுளுடைய பிரதிகள் என்று சொல்லித்தான் மக்கள் முன்னால் ஆட்சி செய்கிறார்கள். குறிப்பாக மக்களை மூட நம்பிக்கையின் பால் ஈட்டு சென்று தங்களுக்கு ஏற்றமான ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்கள். மக்களிட நிறைய வரி வேண்டி பிறவுக்களும் மதகுருமார்களும் மன்னர்களும் வாழ்க்கை வாழ்கிறார்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க, குறிப்பாக படிச்சிருப்பீங்க, கோவிலையும் படிச்சிருப்பீங்க. அது வேல்ஸ் மாளிகையில் மலர் பூங்கா, நீர் பூங்கா, அதோட நீ தடாகங்கள், அலங்கார நிர்மாணம் என்று ஏகப்பட்ட அலங்கார நிர்மாணங்களை அமைத்துத்தான் இந்த பிரான்சிய மன்னர்கள் சொகுசா வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த பிரான்சிய மன்னனுடைய ஆட்சிக்கு எதிராகத்தான் கிளந்திருந்த விவசாயிகள் தொழிலாளர்கள் எல்லாம் தாங்கள் முடியாட்சியிலிருந்து விடுதலை பெறணும், குறிப்பாக மானிய முறை சமுதாயத்திலிருந்து விடுதலை பெறணும் தான் ஃபஸ்ட்டு சிறைச்சாலை என்று எனப்படுகின்ற அந்த பொதுமக்கள் யாராக கருத்து தெரிவித்தால் எந்த விசாரணை பண்ணி சிறையில் அடைப்பார்கள். அந்த சிறைச்சாலை பேரா ஃபஸ்ட்டு சிறைச்சாலை. அப்போ அந்த சிறைச்சாலையை தாக்கின மூலம் தான் புரட்சி ஆரம்பிக்குது. அவை பிரான்சிய புரட்சியோட தான் கேட்கப்படுது. பிரான்சில் உங்களுக்கு தெரியும், பிரான்சிய புரட்சியானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற ஒரு கொள்கையை மையப்படுத்த இடம்பெற்றது. உலகில் இடம்பெற்ற பெரும்பாலான புரட்சிகள் எல்லா புரட்சிகள் எல்லாம் குறிப்பாக ஏதோ ஒரு தாரக மந்திரத்தை ஏதாவது ஒரு கருப்பொருளை மையப்படுத்த இடம்பெறும். குறிப்பாக அமெரிக்கா புரட்சி பாருங்கள், பிரதித்துவம் என்றே வரியும் இல்லை. பிரான்சிய புரட்சி பாருங்கள், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ரஷ்யா புரட்சி பாருங்கள், உணவு, நிலம், சமாதானம். இப்படி காலங்காலமாக ஐரோப்பியா தேசம் மட்டுமில்லாமல் உலக அரங்கில் ஏதாவது ஒரு விடயங்களை மையப்படுத்தி புரட்சி இடம்பெற்றுகின்றது. அதன் அடிப்படையில் இப்போ வந்த கேள்வி பிரான்சிய புரட்சி பாருங்க. பிரான்சிய புரட்சி தோடைய முக்கிய நிகழ்வுகள் இல்லாமல் இருப்போது ஏன்னா அது அமெரிக்க சுதந்திர போர்க்கூடிய உடனடி காரணம். எப்படி பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணமாக ஃபஸ்ட்டு சிறைச்சாலை தாக்கப்பட்டதோ அதே போல அமெரிக்க சுதந்திர போருக்கான உடனடி காரணம் பொஸ்டன் தேதி விருது. ஆகவே இரண்டாவது. அடுத்த வருங்கள் 30 வருங்கள் வியட்நாம் மகாநாட்டில் பங்கு கொண்ட பிரதான தலைவர்கள் ஆஸ்திரியாவின் மெட்டனிக், பிரசியாவின் ஹார்ட்னர்பெர்க், பிரித்தானியாவின் காசில் ட்ரீ, ருஷ்யாவின் முதலாம் சார் அலெக்சாண்டர், சார்னியாவின் கபூர். அவர்கள் வியட்நாம் மாநாட்டில் பங்கு கொண்ட பிரதான தலைவர்கள். வியட்நாம் மாநாட்டில் பங்கு கொண்ட பிரதான தலைவர்கள் ஆஸ்திரியாவின் மெட்டனிக் சரியாவுட்டு, ரஷ்யாவின் கார்டனெக், பிரித்தானியாவின் காசில் ட்ரீ, ருஷ்யாவின் முதலாம் சார் அலெக்சாண்டர், சார்னியாவின் கபூர். இதில் வாருங்கள் 5ஆவது பிறந்தார். அடுத்த வாருங்கள் முதலில் வியட்நாம் ஒப்பந்தம் என்பது நீண்ட கால அடிப்படையில் குறிப்பாக நீண்ட அடிப்படையில் இடம்பெற்ற ஒரு ஒப்பந்தம் வியட்நாம் ஒப்பந்தம் சொல்லப்படுகின்றது. இந்த வியட்நாம் ஒப்பந்தமானது குறிப்பாக நான் படித்த நீங்கள் 30 ஆண்டுகள் படிச்சுங்க வேர்ல்ஸ் ஒப்பந்தம், வேர்ல்ஸ் உடன்படிக்கை உண்டு. அந்த வேர்ல்ஸ் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட பிறகு வியட்நாம் ஒப்பந்தம் இடம்பெறுவதற்கு முதல் புகழ்பெற்ற ஒப்பந்தம் தான் வேர்ல்ஸ் உடன்படிக்கை. அது பிறகு வியட்நாம் ஒப்பந்தம் தான் 1915ஆம் ஆண்டு உலக அரங்கில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஒப்பந்தம் வியட்நாம் ஒப்பந்தம். அடுத்த பாருங்கள் 2ஆம் உலகப் போருக்கான பாருங்கள் நம்ம சொன்னால் 2ஆம் உலகப் போருக்கு காரணம் நிறைய இருக்கின்றது. ஏன் 1ஆம் உலகப் போருக்கான காரணம் நிறைய இருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மனியில் ஆட்சி புரிந்த குறிப்பாக தொடர்ச்சியாக பார்த்தால் மாணவர்களே 1ஆம் உலகத்துக்கான காரணங்கள் குறிப்பாக ஜெர்மனியுடைய பிஸ்மார்க்குடைய செயற்பாடு. அந்த ஜெர்மனிக்கு ஒரு தனிநாடு வேணும், ஜெர்மனி மொழி பேசுகிறாக இணைத்து ஒரு தனி சாம்ராஜ்யம் உருவாக்கணும் என்ற கொடுக்கால் முதலாக காரணம். 2ஆம் பிலிஸ் செயற்பாடு குடியேற்ற நாடுகளை பிரித்தானியா, ஸ்பெயின், போர்த்துக்கல், ஒல்லாந்து போல குடியேற்ற நாடுகளை உருவாக்கும் 2ஆவது. 3ஆவது குறிப்பாக குடியேற்ற கொடுத்த போட்டியோட 3ஆவது கைத்தொழிலுக்கான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காண்டி குடியேற்ற நாடுகளாக அமைக்க பாடுபடுது. 4ஆவது ஆயுத போட்டியை இனவா செயற்பாடும். இது இந்த நாளும் நீண்ட கால அடிப்படையான காரணங்கள். உடனடிக்கு ஆரம்பிக்கின்ற படிச்சிருப்பீங்கள் ஆஸ்திரியாவுடைய முடிக்குரிய இளவரசனான பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவருடைய மனைவியும் பொஸ்னிவேனியா தலைநகரமான சரஜிவோ நகரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க சேர்பிய நாட்டு 2 இளைஞர்கள்
கொலை செய்யணும். இதுக்கு நட்டகடாக ஆஸ்திரியா செர்பியாட்ட கேட்கும்போது செர்பியா அதுக்கு மறுப்பு தெரிவிக்குது. செர்பியா மறுப்பு தெரிவித்தபடியால் ஆஸ்திரியா தன்னுடைய நட்பு நாடான ஜெர்மனி உதவியோட செர்பியா மீது யுத்தத்தை ஆரம்பிக்குது. இதுக்கு பயந்து செர்பியா பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யாவோட சப்போர்ட்டோட ஆஸ்திரியாவோட போர் செய்ய போகுது. பிற காலப்போக்கில் இதான் முதலாம் உலக மாறுகண்டு படிச்சிருப்பீர்கள். இது முதலாம் காரணங்கள். அவரோட முதலாம் உலகத்து இப்படி இருக்கு. முதலாம் உலகத்தில் ஆரம்பத்தில் அமெரிக்கா நாடு போரில் ஈடுபடாமல் நடுநிலை வைத்தா சொல்லப்படுகிறது. ஆனால் அமெரிக்கர்கள் பயணம் செய்த லூசிடானியா எனப்படுகிற கப்பலை ஜெர்மனி நீமு கப்பல்கள் தாக்கி அடிச்சாகவும் இதெல்லாம் கோபமடைந்த அமெரிக்கா ஜெர்மனியை பழிவாங்கும் முகமாக நட்பு நாடு பக்கம் சேர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது முதலாவது யுத்தம். 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டில் உலக அரங்கில் ஏற்பட்ட யுத்தம் இந்த யுத்தம். இது முடிஞ்சு 20 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் யுத்தம் இடம்பெறலாம். அதான் 1939 தொடக்கம் 1945 வரையான 2ஆம் உலக யுத்தம். இந்த யுத்தத்திற்கு காரணம் இருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மனியில் ஹிட்லர் எழுச்சி, அவர் நாசியவாதம் படிச்சிருப்பீங்கள். ஹிட்லர் என்பவர் முதலாம் உலகப் போரில் ஒரு சாதாரண இராணுவ வீரராக பங்கு பெற்றினாகவும் பிறகு முதலாம் உலகப் போரில் தோல்வியடைவதற்கு ஜூதர் காரணம் என்றும் ஜூதரை அழிக்கும் முகமாக செய்யப்பட்டதாகவும் அதுக்காண்டு ஜெர்மனியில் பல போராட்டங்களை முன்னெடுத்ததாகவும் பிறகு சிறையை சென்று அங்கிருந்து எனது போராட்டம் என்ற நூல் எழுதினாகவும் பிறகு சிறையிலிருந்து விடுதலை அடைந்த பிறகு ஆட்சியை கைப்பற்றி கொண்டு ஜெர்மனியில் சர்வதிகார ஆட்சி மேற்கொண்டதாகவும் முதலாளித்துவக்கு எதிரானது, சர்வதிகார ஆட்சியை கொண்டது, சமூக கொள்கை கொண்டது, இப்படிப்பட்ட பல கொள்கை அடிப்படையாக கொண்டுதான் நாசியவாத சோசியலிச கட்சியை ஹிட்லர் உருவாக்குறார். எப்படி ஜெர்மனியில் ஹிட்லருடைய எழுச்சி உலகத்தில் ஜூதர்கள் அழிக்க வேணும், ஜெர்மனி தான் புனிதமான இனம் என்று சொல்லி இனவாதத்தை வளர்த்து ஜெர்மனி வளப்படுத்தினாரோ அதே போல தான் இத்தாலியில் முசோலினி எழுச்சியும் முக்கிய காரணம். இத்தாலியில் முசோலினி எழுச்சியும் அவரால் உருவாக்கப்பட்ட பாசியவாதம், ஜெர்மனியில் ஹிட்லரால் நாசியவாதம், இத்தாலியில் முசோலினியால பாசியவாதம் கட்சி உருவாக்கப்பட்டிருக்குது. இப்படி ரெண்டு ஜெர்மனியும் இத்தாலியும் சேர்ந்து உலகத்தில் முதலாம் உலகப் போரில் ஏற்பட்ட தோல்வி ஈடு செய்யணும். குறிப்பாக முதலாம் உலகப் போர் முடிஞ்ச பொழுது வெற்றி பெற்ற நாடுகளான பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஜெர்மனியை கட்டாயப்படுத்தி வேர்ல்ட் சேர்த்து ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளுது. அந்த ஒப்பந்தம் குறிப்பாக இராணுவ படை வீரர்களையோ அல்லது இராணுவ படைகளையோ ஆயுதங்களையோ ஜெர்மனி வச்சுக்கிறது வரைய செய்யப்பட்டது. பிறகு வெற்றி பெற்ற நாடுகளுக்கு ஜெர்மனி நட்டகீடு வழங்க வேண்டும். ஜெர்மனி பிடிச்சு வச்சுக்கிட்ட குடியேற்ற நாடுகள் வெற்றி பெற்ற நாடுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இப்படி கடுமையான ஒரு இறுக்கமான ஒரு ஒப்பந்தம் தான் வேர்ல்சியஸ் எனப்படுகின்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் பாதிக்கப்பட்ட ஜெர்மனி பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளை பழகிக்கத்தான் ஹிட்லரோடு செய்யப்பாடு அமைந்துகின்றது. அப்போ ஹிட்லர் உருவாக்கப்பட்ட நாசியா கட்சியும் இத்தாலி முசோலினி உருவாக்கப்பட்ட பாசியா கட்சி செய்யப்பட்ட ரெண்டு காரணம். மூன்றாவது ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு கொள்கை. ஆக்கிரமிப்பு கொள்கை முக்கியமான ஒன்று. ஏன்னால் ஜப்பானானது ஆசிய நாடுகளில் ஆக்கிரமிப்பு கொள்கையை ஈடுபடுது. குறிப்பாக வட சீனாவுடைய மஞ்சூரியா பகுதி, சீனாவுடைய துறைமுகங்கள், குறிப்பாக இலங்கை பற்றி கூட ஜப்பான் முயற்சியாக சொல்லப்படுகிறது. இலங்கையுடைய கொழும்பு துறைமுகம் திருவண்ணாமலை துறைமுகத்துக்கு குண்டு வீசினாகவும் இதில் அச்சமடைந்த பிரித்தானியா தங்களுடைய படை வீரர்களை இலங்கைக்கு அனுப்பினதாகவும் அதிலும் அமெரிக்க பயணம் செய்த பேர்ல் துறைமுகத்தை ஜப்பானியர்கள் அளித்ததாகவும் இதனால் கோவப்பட்ட அமெரிக்கா ஜப்பான் நாட்டு மீது எச்சரிக்கை விடுத்து ஹிரோஷிமா மீதும் நாகசா மீதும் அணுகுண்டு வீசியதாகவும் அதால் இந்த யுத்தம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இப்போ கேள்வியை பாருங்கள். 2ஆம் உலகப் போர் காரணங்கள். வேர்ல்ஸ் உடன்படிக்கை குறைபாடு சரிதான் ஒரு இத்தாலி பாசியவாதத்தின் தோற்றம் சரி, ஜெர்மனி நாசியவாதத்தின் தோற்றம் சரி, ருஷ்யா துருக்கி யுத்தமும் பால்கன் நெருக்கடியும் பிழை, ஆயுத உற்பத்தி போட்டி சரி, அப்படின்னா விட பிழை. அடுத்த வருங்கள் சோவியத் யூனியனின் ஆட்சியாளர் நிகிதா குருஷேவ், அலெக்சி கொசிஜிச், லியோனிட் பிரஸ்னேவ், அண்ட்ரா ஃபோர்ட். இதில் பாருங்கள் சோவியத் யூனியனுடைய ஆட்சியாளர் அலெக்சி கொசிஜிச் சரியாக கூட ஜூரி ககாரின் ரெண்டாவது. அப்போ இது அடுத்த கட்டம். இது ஒரு 5 விட தரப்பட்டிருக்கும், ஏதாவது ஒன்று பொருந்தாமல் இருக்கும், அதை நாங்கள் என்ன செய்கிறாங்க பொருந்தத்தை செய்கிறாங்க. அப்போ இப்படி தான் இந்த விழா இருக்கின்ற அவை பகுதி ஒன்று நீங்கள் தொடர்ச்சியாக சரியான முறையில் செய்கின்ற போது தான் அதுக்கான விடைகளை இலவமாக எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் பகுதி ஒன்றுக்கான விடைகளை சரியான முறையில் இனங்கள் தான் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆக நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இன்று ஐரோப்பிய வரலாறுடைய பகுதி ஒன்று பார்த்தினாங்கள்.
நாங்கள் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியான பகுதியோடனே பார்க்கப்படும் மாணவர்களே. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக டான்டினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைந்திருப்ப கூட தான் இவ்வாறான பயன்மிக்க கடந்த கால வினாக்களையும் அதுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும், புள்ளிகள் எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மாணவர்களே. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பு சந்திக்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.